ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான ரெசிபி காட்ட போகிறேன். பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு குழம்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ரெசிபியும் கூட. பச்சைப்பயிறு முளைக்கட்டி நம்ம வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாகும், வெயிட் லாஸ் ஆகும், தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இது வந்து கரைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும். இது அந்தளவுக்கு வந்து நான் வந்து பச்சைப்பயிறு வந்து நைட்டே நாள் காலையிலே ஊற வச்சுட்டு நைட்டு வந்து முளை கட்டி வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு. இப்போ வந்து காலையிலே வந்து நல்லா முளைப்பு வந்துடுச்சு. அதிலேருந்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அதில் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் போட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இது கூடவே நான் வந்து உப்பும் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் உப்பு பின்னாடி கூட சேர்த்திக்கலாம். வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இது அப்படியே வந்து ஒரே ஒரு விசில் விட்டாவே போதும். ஆல்ரெடி முளை கட்டி இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒரு விசிலே வந்து நல்லா கொலைய வெந்துடும். பாருங்கள், நான் இது வந்து ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இது மற்ற வச்சு கூட கடைய தேவையில்ல. அந்தளவுக்கு வந்து அந்த தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பருப்புலாம் தனியாக நல்லா கொலன்னு வெந்து வந்துடுச்சு. சும்மா வந்து நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டோம்னாவே போதும். இது நல்லா மசிஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மசிக்க வரலைன்னா மத்து வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கடைஞ்சிங்கனாவே போதும். நல்லா வந்து குழஞ்சிரும். பாருங்கள், மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்து கடைஞ்சியாச்சு. வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது நல்லா பொரியட்டும். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக சேர்த்துறதா இருந்தால் 2 தக்காளியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த குழம்புக்கு புளி எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால் தக்காளி தான் மெயினாக சேர்த்த போகிறோம். அதனால் நல்லா 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். கூட வந்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வந்து பச்சைப்பயிரை வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அதை வணக்கிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வணங்கணுன்றதுக்காக. இப்போ வந்து நான் கடைஞ்சி வச்சுருக்கிற பச்சைப்பயிரை வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காரம், மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கடையிறதா இருந்தால் நீங்கள் முதல்ல வந்து வணக்கும் போதே வந்து வெங்காயம் சேர்த்தும் போதே பச்சை மிளகாய் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துல, நான் காரமையும் மிளகாய் தூளே சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுமே குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்துன அந்த மிளகாய்த்தூள் இதோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு இது கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டைமு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்தாதீங்க. பச்சைப்பயிறு குழம்பு எப்பவுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பச்சைப்பயிறு குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க கடைசியாக. அப்போ வந்து ரொம்பவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நீங்கள் சாப்பிடும்போது அதிகமாக வெயிட் கெயின் ஆகாது, படிப்படியாக வெயிட் வந்து லாஸ் ஆகும். நம்ம வந்து நார்மலாக அந்த பருப்பு அதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டிய பச்சைப்பயிரை வந்து பச்சையாக அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி உங்களால் சாப்பிட முடியல, இந்த மாதிரி வந்து சாம்பாராக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.